ஆழ்மனதை உபயோகித்து இல்லற பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி? மனதின் செயல்பாடுகளையும் அதன் சக்திகளையும் முறையாக புரிந்து கொள்வதில் தோற்றுப்போவதுதான் இல்லற பிரச்சனைகள் அனைத்திற்கும் காரணம். கணவன் மனைவி இருவரும் மனதின் விதிகளை சரியாக பயன்படுத்தும் போது அவர்களுக்கிடையேயான சச்சரவுகள் மறைந்துவிடும். இருவரும் இணைந்து பிரார்த்திப்பதன் மூலம் இருவரும் இணைந்தே இருக்கலாம். தெய்வீக சிந்தனைகளை ஆழ்ந்து எண்ணி பார்ப்பது, வாழ்வின் விதிகளை கற்பது, ஒரு பொதுவான நோக்கம் அல்லது திட்டம் குறித்து ஒருவருக்கொருவர் இசைந்த உடன்பாடு கொள்வது, தனி மனித சுதந்திரத்தை அனுபவிப்பது ஆகியவை அந்த இணக்கமான திருமணத்தை, அந்த திருமணம் தரும் பேரானந்தத்தை, இருவரும் ஒன்றர கலந்த அந்த ஒருமை உணர்வை கொண்டு வரும். விவாகரத்தை தடுப்பதற்கான சிறந்த நேரம் திருமணத்திற்கு முன்புதான். ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து விடுபட முடிவெடுப்பதில் தவறேதும் இல்லை. ஆனால் அந்த மோசமான சூழ்நிலைக்குள் முதலில் நாம் ஏன் நுழைய வேண்டும்? முதலில் இல்லற பிரச்சனைகளுக்கான உண்மையான காரணம் குறித்து நாம் கவனம் செலுத்துவதும் பிரச்சனையின் வேர்வரை சென்று பார்ப்பதும் சிறந்ததல்லவா? மகிழ்ச்சியற்ற இல்லறம், முரண்பாடு, பிரிவு மற்றும் விவாகரத்து ஆகிய பிரச்சனைகள் ஆண்கள் மற்றும் பெண்களின் மற்ற அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் வேறுபட்டவை அல்ல. வெளிமனம், ஆழ்மனம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றுக்கிடையேயான உறவுகளை பற்றிய புரிதல் இல்லாததுதான் இப்பிரச்சனைகளுக்கான நேரடி திருமணம் என்பதன் பொருள் நியாயமானதாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு திருமணம் ஆழ்ந்த ஆன்மீக அடிப்படையில் துவங்க வேண்டும். அது இதயம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இதயம்தான் அன்பின் கலசம். நேர்மை, உண்மை, அன்பு, நாணயம் ஆகிய அனைத்தும் அன்பின் அம்சங்கள். கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் முழு நேர்மையோடும் உண்மையோடும் இருக்க வேண்டும். ஓர் ஆண் ஓர் பெண்ணை திருமணம் செய்வது தன் பெருமையை உயர்த்தி கொள்வதற்காகவோ அல்லது அவளுடைய பணத்தையோ சமூகத்தில் அவளுக்குள்ள அந்தஸ்தையோ பங்கு போட்டு கொள்வதற்காகவோ இருந்தால் அது உண்மையான திருமணம் அல்ல. இது உண்மை, நேர்மை மற்றும் உண்மையான அன்பின் இல்லாமையை குறிக்கிறது. அத்தகைய திருமணம் போலியானது, மோசடியானது, நாடகத்தனமானது. ஒரு பெண், நான் வேலை பார்த்து களைத்து விட்டேன், எனக்கு பாதுகாப்பு தேவை, எனவே நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினால் அவளுடைய அடிப்படையே தவறானது. மனதின் விதிகளை அவள் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கவில்லை. அவளது பாதுகாப்பு, வெளிமனம் மற்றும் ஆழ்மனதிற்கிடையேயான நடவடிக்கைகளையும் அவற்றின் நடைமுறைப்படுத்துதலையும் பற்றி அவள் கொண்டுள்ள அறிவை சார்ந்துள்ளது. இப்புத்தகத்தின் அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள உத்திகளை ஒரு பெண் நடைமுறைப்படுத்தினால் அவளுக்கு செல்வத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் எந்த குறையும் இருக்காது. அவளுடைய செல்வம் அவளுக்கு அவள் கணவனிடமிருந்தோ பெற்றோரிடமிருந்தோ அல்லது வேறு எவரிடமிருந்தோ வர வேண்டும் என்பதில்லை. அது அவளுக்கு எப்படி வேணுமானாலும் வரலாம். ஒரு பெண் தன் ஆரோக்கியம், சமாதானம், பெருமகிழ்ச்சி, உத்வேகம், வழிகாட்டல், அன்பு, செல்வம், பாதுகாப்பு, சந்தோஷம் அல்லது இவ்வுலகில் உள்ள எதற்கும் தன் கணவனை சார்ந்திருப்பதில்லை. அவளுடைய பாதுகாப்பும் சமாதானமும் அவளுக்குள் இருக்கும் சக்திகளை பற்றிய அவளது அறிவிலிருந்தும் தன் சொந்த மனதின் விதிகளை ஆக்கப்பூர்வமான முறையில் தொடர்ந்து பயன்படுவதிலிருந்தும் வருகின்றன. இது அப்படியே ஆணுக்கும் பொருந்தும். சகல விதத்திலும் பொருத்தமான கணவனை ஈர்ப்பது எப்படி? இதற்கு முந்தைய அத்தியாயங்களிலிருந்து உங்கள் ஆழ்மனம் எப்படி வேலை செய்கிறது என்பதை இப்பொழுது நன்றாக தெரிந்திருப்பீர்கள். ஆழ்மனதில் பதிவு செய்யப்படும் அனைத்தும் புற உலகில் அனுபவிக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு ஆண்மகனிடத்தில் நீங்கள் விரும்பும் தன்மைகளையும் குணாதிசயங்களையும் உங்கள் ஆழ்மனதில் இப்போதே பதிக்க துவங்குங்கள். ஒரு சிறந்த உத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இரவில் உங்கள் சாய்வு நாற்காலியில் அமருங்கள். கண்களை மூடுங்கள். கவலையை விட்டொழியுங்கள். உடலை ஆசுவாசப்படுத்துங்கள். மிக அமைதியாகவும் அசைவற்றும் ஏற்புத்தன்மை கொண்டவராகவும் ஆகுங்கள். உங்கள் ஆழ்மனதிடம் பேசுங்கள். அதனிடம் இப்படி கூறுங்கள்: ஒரு நேர்மையான, உண்மையான, நம்பிக்கையான, விசுவாசமான, சாந்தமான, மகிழ்ச்சியான, செல்வ செழிப்பான ஆண்மகனை நான் இப்பொழுது ஈர்த்து கொண்டிருக்கிறேன். நான் மெச்சும் இத்தன்மைகள் என் ஆழ்மனதிற்குள் இப்போது ஆழ பதிந்து கொண்டிருக்கின்றன.
நான் எப்போதும் இக்குணாதிசயங்களின் நினைவிலேயே இருப்பதால் அவை என்னில் ஒரு பகுதியாக மாறி என் ஆழ்மனதில் ஐக்கியமாகி விடுகின்றன. கவர்ந்தெழுக்கும் ஈர்ப்பு விதி பற்றி நான் அறிவேன். என் ஆழ்மனதின் நம்பிக்கைக்கு ஏற்ப ஓர் ஆண்மகனை நான் என்னிடம் ஈர்க்கிறேன். என் ஆழ்மனதில் உண்மை என்று நான் எதை உணர்கிறேனோ அதையே நான் ஈர்க்கிறேன். என்னால் அவருடைய சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் பங்களிக்க முடியும் என்று எனக்கு தெரியும். அவர் என்னுடைய உயர்ந்த சிந்தனைகளை நேசிக்கிறார். நான் அவருடைய உயர்ந்த சிந்தனைகளை நேசிக்கிறேன். அவர் என்னை முற்றிலுமாக மாற்ற விரும்பவில்லை. நானும் அவரை முற்றிலுமாக மாற்ற விரும்பவில்லை. அங்கு பரஸ்பர அன்பும் சுதந்திரமும் மரியாதையும் இருக்கின்றன. உங்கள் ஆழ்மனதை நிரப்பும் இச்செயல்முறையை தொடர்ந்து செய்து வாருங்கள். பிறகு நீங்கள் மனதார போற்றிய இத்தன்மைகளும் குணாதிசயங்களும் நிறைந்த ஓர் ஆணை ஈர்க்கும் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். உங்கள் ஆழ்மனம் திறந்துவிடும் ஒரு பாதையின் வழியாக நீங்கள் இருவரும் சந்திப்பீர்கள். இது உங்கள் சொந்த ஆழ்மனதின் கவர்ந்திழுக்கும் மாற்றமில்லாத ஓட்டத்திற்கேற்ப நிகழும். உங்களுக்குள் இருக்கும் மிகச்சிறந்த அன்பையும் அர்ப்பணிப்பையும் ஒத்துழைப்பையும் வழங்குவதற்கு தீவிர விருப்பம் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் ஆழ்மனதிடம் கொடுத்துள்ள அன்பினும் பரிசை ஏற்றுக்கொள்ள தயாராகுங்கள். சகல விதத்திலும் பொருத்தமான மனைவியை ஈர்ப்பது எப்படி? சகல விதத்திலும் பொருத்தமான மனைவியை உங்களிடம் ஈர்ப்பதற்கு கீழ்கண்டவாறு சுய பிரகடனம் செய்யுங்கள். என்னோடு முழுமையாக ஒத்திசைகின்ற ஒரு சரியான பெண்ணை நான் இப்போது ஈர்க்கிறேன். இது ஓர் ஆன்மீக சங்கமம். ஏனெனில் கச்சிதமாக பொருந்தும் ஒருவருடைய தனி மனித சிறப்புகள் மூலம் செயல்படும் தெய்வீக அன்பு இது. இப்பெண்ணுக்கு அன்பையும் ஒளியையும் சமாதானத்தையும் பேரானந்தத்தையும் என்னால் அளிக்க முடியும் என்று எனக்கு தெரியும். நான் இப்பெண்ணுடைய வாழ்க்கையை முழுமையானதாக, பரிபூரணமானதாக, அற்புதமானதாக ஆக்க முடியும் என்று உணர்கிறேன், நம்புகிறேன். இப்பெண் நான் குறிப்பிடும் தன்மைகளையும் பண்பு நலன்களையும் கொண்டிருக்கிறாள். அவள் ஆன்மீகமானவள், நம்பிக்கைக்குரியவள், விசுவாசத்திற்குரியவள், உண்மையானவள். அவள் இணக்கமானவள், சமாதானமானவள், மகிழ்ச்சியானவள். நாங்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ஒருவரோடு ஒருவர் ஈர்க்கப்படுகிறோம். அன்பிற்கும் உண்மைக்கும் அழகிற்கும் மட்டும் சொந்தமானவை தான் என் அனுபவத்திற்குள் நுழைய முடியும். சகல விதத்திலும் எனக்கு பொருத்தமான துணையை நான் இப்போது ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் தேடும் துணையில் நீங்கள் மெச்சும் தன்மைகளையும் பண்பு நலன்களையும் அமைதியாக ஆழ்ந்த அக்கறையோடு நீங்கள் சந்திக்கும் போது அவற்றை ஒத்தவற்றை உங்கள் மனப்போக்கில் உருவாக்குவீர்கள். பிறகு உங்கள் ஆழ்மனதின் ஆழ்ந்த ஓட்டங்கள் உங்கள் இருவரையும் தெய்வீக ஒழுங்கின்படி ஒன்றிணைக்கும். திரும்ப திரும்ப தவறு செய்ய தேவையில்லை. சமீபத்தில் பல வருடங்கள் நிர்வாகியாக அனுபவம் பெற்றிருந்த ஷீலா என்ற பெண் என்னிடம், நான் 3 முறை திருமணம் செய்துள்ளேன். என் 3 கணவர்களுமே செயலற்றவர்களாகவும் பணிந்து போகின்றவர்களாகவும் இருந்துள்ளனர். முடிவுகளை எடுப்பதற்கும் எல்லாவற்றையும் முறையாக கவனிப்பதற்கும் அவர்கள் என்னையே சார்ந்திருந்தனர். நான் ஏன் அப்படிப்பட்ட ஆண்களையே என் வாழ்க்கையில் ஈர்க்கிறேன் என்று கேட்டார். 2வது முறையாக திருமணம் செய்து கொள்வதற்கு முன் அவளுக்கு கணவனாக வரப்போகிறவர் அவளது முதல் கணவரிடமிருந்த குணாதிசயங்களை ஒத்த பண்புகளை கொண்டிருந்தது அவளுக்கு தெரியுமா என்று நான் அவளிடம் கேட்டேன். நிச்சயமாக இல்லை. அவர் அப்படிப்பட்ட வெட்கங்கெட்ட மனிதர் என்று எனக்கு தெரிந்திருந்தால் எனக்கும் அவருக்கும் இடையே எந்த சம்பந்தமும் இருந்திருக்காது. என் 3வது கணவருக்கும் இது பொருந்தும் என்று அழுத்தமாக கூறினார். சீலாவின் பிரச்சனைகள் அவள் மணந்து கொண்ட ஆண்களிடமில்லை. அது அவளுடைய சொந்த ஆளுமையின் விளைவுதான். தான் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்ற வலுவான தேவையுடன் கூடிய மிகவும் உறுதியான பெண் அவள். ஒரு நிலையில் தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய செயலற்ற பணிந்து போகக்கூடிய ஒரு துணை அவளுக்கு தேவைப்பட்டது. அதே சமயத்தில் தனக்கு சமமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு துணை அவளது ஆழ்ந்த தேவையாக இருந்தது. அவள் உணர்வு பூர்வமாக வேண்டிய ஆண்மகனை அவளது ஆழ்மனதில் பதிந்திருந்த படம் அவரிடம் ஈர்த்து வந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒருவரை கண்டுகொண்ட பிறகு தன்னுடைய உண்மையான தேவைகளை அவரால் பூர்த்தி செய்ய முடியாது என்பதை கண்டறிந்தாள். சரியான பிரார்த்தனை முறையை கடைபிடிப்பதன் மூலம் இந்த அமைப்பை உடைத்தெறிய அவள் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. எதிர்மறை எண்ணப்போக்கை அவள் எப்படி உடைத்தெறிந்தாள்?
இறுதியில் ஷீலா ஓர் எளிய உண்மையை கற்றுக்கொண்டாள். நீங்கள் உங்களுக்கேற்ற துணைவரை பெற முடியும் என்று நம்பினால் உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற துணைவர் உங்களுக்கு கிடைப்பார். பழைய ஆழ்மன எண்ணப்போக்கை உடைத்தெறிந்து தனக்கேற்ற துணைவரை தன்னிடம் ஈர்க்க கீழ்கண்ட பிரார்த்தனையை ஷீலா கூறி வந்தார். நான் எப்படிப்பட்ட மனிதரை ஆழமாக விரும்புகிறேனோ அப்படிப்பட்ட மனிதரை என் மனப்போக்கில் கட்டி எழுப்புகிறேன். என் கணவராக என்னிடம் ஈர்க்கப்படுபவர் வலிமை மிக்கவராகவும் சக்தி வாய்ந்தவராகவும் அன்பானவராகவும் வெற்றியாளராகவும் நேர்மையானவராகவும் நம்பிக்கையானவராகவும் விசுவாசமானவராகவும் இருக்கிறார். அவர் என்னிடத்தில் அன்பையும் மகிழ்ச்சியையும் காண்கிறார். அவர் வழிநடத்தி செல்லும் இடத்திற்கு செல்ல நான் மிகவும் விரும்புகிறேன். அவருக்கு நான் வேண்டும், எனக்கு அவர் வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நான் நேர்மையானவள், அன்பானவள், கருணையுள்ளவள். அவருக்கு கொடுப்பதற்காக என்னிடம் அற்புதமான பரிசுகள் உள்ளன. கருணையும் பேரானந்தமான ஓர் இதயமும் ஓர் ஆரோக்கியமான உடலும் தான் அவை. அவரும் எனக்கு அவற்றையே தருகிறார். இது பரஸ்பரமானது. நான் கொடுக்கிறேன், பெற்றுக்கொள்ளவும் செய்கிறேன். இம்மனிதர் எங்கிருக்கிறார் என்பது தெய்வீக அறிவிற்கு தெரியும். என் ஆழ்மனதின் ஆழ்ந்த ஞானம் எங்கள் இருவரையும் இணைக்கிறது. நாங்கள் இருவரும் பார்த்த உடனேயே ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்கிறோம். நான் என் விண்ணப்பத்தை என் ஆழ்மனதிடம் சமர்ப்பிக்கிறேன். அதை எப்படி என் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதை என் ஆழ்மனம் அறியும். அந்த கச்சிதமான விடைக்கு நான் நன்றி கூறுகிறேன். அவள் தினமும் காலையில் எழுந்ததும் முதல் வேளையாகவும் இரவு படுக்கும் முன் கடைசி விஷயமாகவும் இம்முறையில் பிரார்த்தனை செய்தால் மனதை அடிக்கடி நிறைப்பதன் மூலம் தான் தேடியதற்கு இணையான மனப்போக்கை அடைய முடியும் என்று உறுதியான அறிவுடன் அவள் இவ்வுண்மைகளை வலியுறுத்தி கூறினாள். அவளது பிரார்த்தனைக்கான விடை. பல மாதங்கள் கடந்தன. ஷீலா பலரோடு டேட்டிங் சென்றாள். பல பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டாள். ஆனால் அவள் சந்தித்த எந்த ஆணும் அவள் தேடியவர் இல்லை. தன் தேடல் வீணானதோ என்று வியக்கத் துவங்கினாள். அவள் கேள்வி கேட்கவும் நம்பிக்கை இழக்கவும் சந்தேகப்படவும் தடுமாறவும் துவங்கினாள். அக்கணத்தில் பிரபஞ்ச பேரறிவு தன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றும் என்று தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொண்டாள். கவலைப்படுவதற்கு அங்கு ஏதுமில்லை. அவளது விவாகரத்து வழக்கில் இறுதி தீர்ப்பை பெற்றபோது அது அவளுக்கு ஒரு விதமான விடுவிப்பையும் மன விடுதலையையும் கொண்டு வந்தது. விரைவில் அவள் ஒரு மருத்துவ குழுவின் தலைமை நிர்வாகியாக ஒரு புதிய பதவியை ஏற்றுக்கொண்டாள். வேலையின் முதல் நாளன்று முதுநிலை மருத்துவர்களில் ஒருவர் அவளது அலுவலகத்திற்கு வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அவளது நேர்முக தேர்வு நாளன்று அவர் ஒரு மருத்துவ மாநாட்டில் கலந்து கொள்ள வெளியூர் சென்றிருந்ததால் அவர்கள் இருவரும் அப்போது சந்தித்திருக்கவில்லை. அவர் உள்ளே நுழைந்தவுடன் அவர்தான் தான் பிரார்த்தித்த மனிதர் என்பதை அவள் தெரிந்து கொண்டாள். அவரும் அதை அறிந்திருந்தார் போலும். ஒரு மாதம் முடிவதற்குள் அவளை மணந்து கொள்ள தனது விருப்பத்தை தெரிவித்தார். இதனை அடுத்து நடைபெற்ற திருமணத்தில் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். இம்மருத்துவர் செயலற்றவரோ அல்லது பணிந்து போகிறவரோ இல்லை. மாறாக அவர் வலிமையானவராக, உறுதியானவராக, முடிவெடுக்கும் திறமை கொண்டவராக இருந்தார். தன் துறையில் நன்கு மதிக்கப்பட்டவராகவும் இருந்தார். கல்லூரியின் முன்னாள் தடகள வீரரான அவர் ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனை உள்ளவரும் கூட. ஷீலாவிற்கு தான் கேட்டது கிடைத்தது. ஏனெனில் இதற்கு மேல் கேட்பதற்கோ மன்றாடுவதற்கோ ஒன்றுமில்லை என்ற நிலை ஏற்படும் வரை தொடர்ந்து அதை அவள் மனதார வேண்டினாள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவன் தன் எண்ணத்துடன் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஒருமித்திருந்தாள். அதன் காரணமாக அது அவருடைய ஓர் அங்கமானது. நான் விவாகரத்து கோர வேண்டுமா? விவாகரத்து என்பது தனி நபர் தொடர்பான ஒரு விஷயம். அதனால் அதற்கு எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு பொதுவான விடை இருக்க முடியாது. சிலருடைய விஷயத்தில் கண்டிப்பாக முதலில் அங்கு ஒரு திருமணமே நடந்திருக்க கூடாது. மற்றவர்களுடைய விஷயத்தில் விவாகரத்து ஒரு தீர்வல்ல. விவாகரத்து ஒருவருக்கு சரியானதாக இருக்கலாம், மற்றவருக்கு தவறானதாக இருக்கலாம். திருமண பந்தத்தில் இருந்து கொண்டு ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்பவர்களுடன் ஒப்பிடப்படும் போது விவாகரத்தான ஒருவர் அதிக உண்மையானவராக, மேன்மை பொருந்தியவராக தெரியலாம். ஒருமுறை ஒரு பெண் ஆலோசனை பெறுவதற்காக என்னிடம் வந்தாள். அவளுடைய கணவன் அவளை அடித்து துன்புறுத்தினான். அவனுடைய போதை பழக்கத்தை சமாளிக்க அவரிடமிருந்தே திருடினான். திருமணம் புனிதமானது, காலாகாலத்திற்கும் நிலைத்திருப்பது, அதனால் விவாகரத்து ஒழுக்கமற்றது என்று நம்பும்படி அவள் வளர்க்கப்பட்டிருந்தாள். உண்மையான திருமணம் என்பது 2 இதயங்களின் சங்கமம் என்று நான் அவளுக்கு விளக்கினேன். 2 இதயங்கள் இணக்கமாகவும் அன்போடும் உண்மையாகவும் ஒன்றர கலந்தால் அதுதான் கச்சிதமான திருமணம். இதயத்தின் பவித்திரமான செயல் அன்பு செலுத்துவதுதான்.
இவ்விளக்கத்தை தொடர்ந்து அவளுக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தது. யாரோ ஒருவர் எப்போதோ ஒரு முறை நான் உங்களை கணவன் மனைவி என்று பிரகடனப்படுத்துகிறேன் என்று கூறிய காரணத்தால் அடிவாங்கி கொண்டும் அச்சுறுத்தப்பட்டு கொண்டும் இருக்க தன்னை கட்டாயப்படுத்தும் தெய்வீக விதி ஏதும் இல்லை என்பதை அவள் இதயபூர்வமாக அறிந்தாள். நீங்கள் என்ன செய்வதென்று அறியாமல் சந்தேகத்துடன் இருந்தால் வழிகாட்டப்பட வேண்டுங்கள். எல்லாவற்றிற்கும் எப்போதும் ஒரு விடை உள்ளது. அதை நீங்கள் பெறுவீர்கள் என்பதை அறியுங்கள். உங்கள் ஆன்மாவின் அமைதியில் உங்களிடம் வரும் வழிகாட்டுதலை பின்தொடருங்கள். அது நீங்கள் வேண்டுவதை உங்களுக்கு அளிக்கும். விவாகரத்தை நோக்கி செல்லுதல். திருமணமான சில மாதங்களுள் விவாகரத்தை நாடிய ஒரு இளம் தம்பதியினருடன் நான் ஒரு முறை பேசினேன். தன் மனைவி தன்னை விட்டு விலகி விடுவார் என்ற நிரந்தரமான பயம் அவருக்கு இருந்ததை நான் கண்டறிந்தேன். அவர் தான் நிராகரிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்த்தார். அதனால் தன் மனைவி தனக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாள் என்று அவர் நம்பினார். இந்த எண்ணங்கள் அவர் மனதில் பேயாக சுற்றி அவரை பயமுறுத்தின, ஆட்டி படைத்தன. அவரது மனப்போக்கு பிரிவையும் சந்தேகத்தையும் குறித்து இருந்தது. தன் மனைவி தன்னை உதாசீனப்படுத்துவதாக அவர் உணர்ந்தார். ஆனால் அது அவரது சொந்த உணர்வின் விளைவுதான். பிரிவு குறித்து அவர் கொண்டிருந்த உணர்வு அவரது ஆழ்மனதில் பதிந்திருந்ததால் அதை ஒத்த ஒரு சூழ்நிலையை அது இழுத்து வந்தது. அவருடைய மனைவி வீட்டை விட்டு சென்று விவாகரத்து கோரினார். தன் மனைவி என்ன செய்வார் என்று அவர் பயந்து நம்பினாரோ அதுவே நடந்தது. விவாகரத்து மனதில் துவங்குகிறது. விவாகரத்து முதலில் மனதில் துவங்குகிறது. அதன்பின் வழக்கு விசாரணைகள் தொடர்கின்றன. இந்த இளஞ்சோடி தங்கள் மனம் முழுக்க வெறுப்பையும் கோபத்தையும் பயத்தையும் சந்தேகத்தையும் கொண்டிருந்தது. இந்த மனப்போக்குகள் மொத்த இருத்தலையும் பலவீனப்படுத்தி சோர்வுறச் செய்து வலுவிழக்க செய்துவிடும். வெறுப்பு பிரிக்கும், அன்பு இணைக்கும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர். தங்கள் மனதுடன் தாங்கள் எவ்விதமாக உறவாடி கொண்டிருந்தோம் என்பதை அவர்கள் உணரத் துவங்கினர். மனச்செயல்பாட்டின் விதியை அவர்கள் இருவரும் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் தங்கள் மனதை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருந்தனர். இதன் மூலம் குழப்பத்தையும் துயரத்தையும் அவர்கள் தங்கள் மீதே சுமத்தி கொண்டனர். என்னுடைய தூண்டுதலின் பேரில் இத்தம்பதியினர் மீண்டும் ஒன்றிணைந்து பிரார்த்தனை சிகிச்சை முறையை பரிசோதித்து பார்த்தனர். அவர்கள் இருவரும் அன்பையும் சமாதானத்தையும் பரிவையும் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ள துவங்கினர். ஒவ்வொருவரும் இணக்கம், ஆரோக்கியம், சமாதானம், அன்பு ஆகியவற்றை அடுத்தவர்க்கு அளிப்பதற்கு பயிற்சி மேற்கொண்டனர். உண்மையான முயற்சியாலும் பயனுள்ள மன தூண்டுதல்களாகவும் அவர்கள் தங்களுடைய ஆழ்மனதை நிறைத்து வருவதால் அவர்களின் திருமணம் நாளுக்கு நாள் அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நச்சரிக்கும் மனைவி. பல சமயங்களில் மனைவி நச்சரிப்பதற்கு காரணம் அவள் மீது போதிய கவனம் செலுத்தப்படாததுதான். அன்பும் ஆதரவும் குறித்த அவருடைய நியாயமான எதிர்பார்ப்பு அவளது கணவன் அவரிடமிருந்து மேலும் அதிக தூரம் விலகிச் செல்லும் வகையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. உங்கள் மனைவியிடம் கவனம் செலுத்துங்கள். அவளுக்கு உங்களுடைய பாராட்டுதலை தெரிவியுங்கள். அவரிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை போற்றி உயர்வாக பேசுங்கள். இன்னொரு வகையான நச்சரிப்பு தன்னுடைய துணைவனை ஒரு குறிப்பிட்ட போக்கிற்கு கட்டுப்படுத்தி அனுசரித்து போக கட்டாயப்படுத்தும் ஒரு விருப்பமாக பிரதிபலிக்கும். ஒரு துணைவரை விலகிச் செல்ல தூண்டக்கூடிய சில வேகமான வழிகள் இருக்கின்றன. கணவன் தன் மனைவியிடத்திலும் மனைவி தன் கணவனிடத்திலும் எப்போதும் சிறு சிறு தவறுகளையும் குறைகளையும் கண்டுபிடித்து கொண்டு அடுத்தவர் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் அடுத்தவரிடத்தில் உள்ள ஆக்கப்பூர்வமான மெச்சும் தன்மைகளை அங்கீகரித்து அவற்றை போற்றுவதில் கவனம் செலுத்துவது நல்லது. வெறுக்கும் கணவன். தன் மனைவி செய்த அல்லது பேசிய சில விஷயங்களால் அவளுக்கு எதிராக வெறுப்பை அடைக்காத்து வளர்த்து கொண்டிருக்கும் ஒரு கணவன் மனதளவில் ஒழுக்கக்கேடான முறை தவறிய உறவை நடத்தி கொண்டிருக்கிறான். ஓர் ஆண் தன் மனைவி அறியாவண்ணம் அவள் மீது மனதிற்குள் அமைதியாக கோபப்பட்டு கொண்டு பகைமை பாராட்டி கொண்டிருந்தால் அவன் விசுவாசமற்றவனாக இருக்கிறான். தன் வாழ்நாள் முழுதும் தன் மனைவியின் மீது அன்பு செலுத்தி அவளை மனதார நேசித்து அவளை கௌரவப்படுத்துவதாக அவன் கொடுத்த திருமண வாக்குறுதிகளுக்கு அவன் விசுவாசமாக இல்லை. வெறுப்பு, கசப்புணர்ச்சி, கோபம் ஆகியவற்றை கொண்டிருக்கும் ஒருவன் தன்னை பரிவு கொண்டவனாக, அன்பானவனாக, விட்டு கொடுக்கும் பண்புடையவனாக வளர்த்து கொள்வதற்காக தன்னுடைய கூரிய விமர்சனங்களை விழுங்கிக் கொள்ள முடியும். தன் கோபத்தை தணித்து கொள்ள முடியும். இன்னும் அதிக முயற்சிகள் எடுக்க முடியும். அவனால்
கருத்து வேறுபாடுகளை திறமையாக தவிர்க்க முடியும். போற்றுதல் மற்றும் மனமுயற்சி மூலம் பகைமை பாராட்டும் பழக்கத்திலிருந்து அவனால் விடுபட முடியும். அவன் தன்னுடைய ஆழ்மனதை சமாதானம், இணக்கம் மற்றும் அன்பு ஆகிய எண்ணங்களில் ஊற வைத்திருக்கும் போது தன் மனைவியுடன் மட்டுமல்ல, தன் வாழ்வில் உள்ள அனைவருடனும் தான் சிறந்த உறவு கொண்டிருப்பதை அவன் காண்பான். இணக்கமான நிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இறுதியில் சமாதானத்தையும் இணக்கத்தையும் கண்டறிவீர்கள். மாபெரும் தவறு. உங்கள் இல்லற பிரச்சனைகளையோ அல்லது கஷ்டங்களையோ அண்டை அயலாரிடமும் உறவினர்களுடையும் கலந்து ஆலோசிப்பது ஒரு மாபெரும் தவறு. எடுத்துக்காட்டாக, ஒரு மனைவி தன் அடுத்த வீட்டுக்காரரிடம் இப்படி கூறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். என் கணவர் என்னுடைய தாயாரை கீழ்த்தரமாக நடத்துகிறார், அளவுக்கு அதிகமாக குடிக்கிறார், தொடர்ந்து என்னை இழிவுபடுத்தி கொண்டும் அவமானப்படுத்தி கொண்டும் இருக்கிறார். இந்த மனைவி பிறர் முன்னால் தன் கணவனை தரக்குறைவாக பேசி சிறுமைப்படுத்துகிறாள். மேலும் தன் கணவனுடைய குறைகள் குறித்து பேசுவதன் மூலமாகவும் அவற்றிலேயே மூழ்கி கிடப்பதாலும் அவள் தனக்குள் இந்நிலைகளை உண்மையிலேயே உருவாக்கி கொண்டிருக்கிறாள். யார் அப்படி சிந்திக்கிறார்கள், உணர்கிறார்கள்? அவள்தான். நீங்கள் எவ்வாறு சிந்திக்கிறீர்களோ உணர்கிறீர்களோ அப்படியே ஆகிறீர்கள். உறவினர்கள் பெரும்பாலும் தவறான ஆலோசனையையே வழங்குவார்கள். அது வழக்கமாக பாரபட்சமானதாகவும் முழு உண்மை தெரியாமல் எடுக்கும் தவறான முடிவாகவும் இருக்கும். ஏனெனில் அது அவர்களின் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு வழங்கப்படுவதில்லை. பிரபஞ்ச விதியை மீறும் எந்த ஆலோசனையும் உங்களுக்கு நல்லதல்ல, அறிவுபூர்வமானதல்ல. ஒரே கூரையின் கீழ் வாழும் 2 ஜீவன்கள் தங்களுக்கிடையே மன உரசல்கள், வலிகள் மற்றும் மன அழுத்தங்கள் ஏற்படாமல் வாழ்ந்ததில்லை என்பதை நினைவில் கொள்வது நல்லது. உங்கள் திருமணத்தின் சோகமான பக்கத்தை உங்கள் நண்பர்களிடத்தில் காட்டாதீர்கள். உங்கள் சண்டை சச்சரவுகளை உங்களுடனேயே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் துணைவரை பற்றி குறை கூறுவதையும் அவரிடம் குற்றம் கண்டுபிடித்து அவரை கண்டிப்பதையும் தவிர்த்து விடுங்கள். உங்கள் துணைவரை மறுபதிப்பு செய்ய முயற்சிக்காதீர்கள். கணவன்களும் மனைவிகளும் தங்கள் துணைவர்களை தங்களுடைய 2வது பதிப்பாக மாற்றியமைக்க முயற்சிக்கக்கூடாது. அது வீண் முயற்சி. அது தங்கள் துணைவர்களை அவமதிக்கும் செயல். அவர்கள் எதற்கும் லாயக்கற்றவர்கள் என்று தெரிவிக்கும் ஓர் அறிக்கை. இந்த முயற்சிகள் எப்போதும் முட்டாள்தனமாகவே இருக்கும். பல நேரங்களில் திருமணத்தின் அழிவிற்கு வழிகாட்டும். அடுத்தவரை மாற்ற முயற்சிப்பது அவருடைய பெருமையையும் சுய மதிப்பையும் அளித்து விரோத மனப்பான்மையையும் துவேஷ உணர்வையும் வளர்க்கும். இது திருமண பந்தம் முறிந்து போவதற்கு காரணமாக அமையக்கூடும். வளைந்து கொடுத்து போவது நிச்சயம் தேவை. நம்மில் யாரும் 100க்கு 100 சரியானவர்கள் அல்ல. இது கணவனுக்கும் பொருந்தும், மனைவிக்கும் பொருந்தும். ஆனால் நீங்கள் உங்கள் மனதிற்குள் புகுந்து உங்கள் குணங்களையும் நடத்தையையும் ஆராய்ந்து பார்த்தால் அக்குற்றங்களைய வாழ்நாள் முழுவதும் போதாது என்பதை உணர்வீர்கள். நான் எப்படி விரும்புகிறேனோ அப்படியே அவளை அல்லது அவனை மாற்றுவேன் என்று நீங்கள் சிந்தித்தால் பிரச்சனைகளையும் விவாகரத்து மன்றத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், துயரத்தை வேண்டுகிறீர்கள் என்று அர்த்தம். மாற்றப்பட வேண்டியவர்கள் வேறு யாரும் இல்லை, நீங்கள் உங்களைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் கஷ்டப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். ஒன்றாய் பிரார்த்தித்து ஒன்றிணைந்து வாழுங்கள். முதற்படி. ஒரு நாளில் ஏற்படும் சிறு சிறு ஏமாற்றங்களிலிருந்து எழும் எரிச்சல்கள் அனைத்தையும் அடுத்த நாளுக்கு கொண்டு செல்லாதீர்கள். இரவு படுக்கைக்கு செல்லும் முன் அடுத்தவரை நோக்கி ஏவப்பட்ட கடுஞ்சொற்களுக்காக ஒருவரை ஒருவர் மன்னித்து விடுவதில் உறுதியாக இருங்கள். காலையில் கண் விழித்தவுடன் பிரபஞ்ச பேரறிவு உங்களை செம்மையாக வழிநடத்துகிறது என்று சுய பிரகடனம் செய்யுங்கள். அமைதி, இணக்கம் மற்றும் அன்பு குறித்த அன்பான எண்ணங்களை உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் உலகம் முழுவதற்கும் அனுப்புங்கள். 2வது படி. காலை உணவின் போது கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கும் அற்புதமான உணவிற்கும் உங்கள் செழிப்பிற்கும் உங்களுடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி கூறுங்கள். எந்தவிதமான பிரச்சனைகளும் கவலைகளும் விவாதங்களும் உங்கள் உணவு மேசைக்குள் நுழையாமல் பார்த்து கொள்ளுங்கள். இரவு உணவுக்கும் இது பொருந்தும். உங்கள் மனைவியிடமோ அல்லது கணவனிடமோ நீங்கள் செய்யும் அனைத்தையும் நான் பாராட்டுகிறேன், நாள் முழுதும் நான் அன்பையும் பரிவையும் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று கூறுங்கள். 3ஆம் படி. கணவனும் மனைவியும் ஒவ்வொரு இரவும் மாற்றி மாற்றி பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை துணைவரை உதாசீனப்படுத்தாதீர்கள்.
உங்கள் பாராட்டுதலையும் அன்பையும் அவரிடத்தில் காட்டுங்கள். கண்டனம், குறை கூறுதல், நச்சரிப்பு ஆகியவற்றை விடுத்து பாராட்டுதலையும் கருணையையும் எண்ணுங்கள். அன்பு, அழகு, இணக்கம், பரஸ்பர மரியாதை, கடவுள் நம்பிக்கை மற்றும் பிற சிறந்த விஷயங்களால் ஆன ஒரு அடித்தளத்தை பயன்படுத்துவது ஒரு நல்லிணக்கமான வீட்டையும் ஒரு சந்தோஷமான திருமணத்தையும் கட்டி எழுப்புவதற்கான மிகச்சிறந்த வழி. சமய நூல்களில் உள்ள சிறந்த பகுதிகளை வாசியுங்கள். தொடர்ந்து இவ்வுண்மைகளை பயன்படுத்தும் போது காலப்போக்கில் உங்கள் திருமணம் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு சிறப்பாக வளரும்.